ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். கருணி சாகரம் என்ற தலைப்பின் கீழ் நடமாடும் தெய்வம் ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகளின் அனுக்கிரக பிரவாகத்தினை தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். மகாபெரிவா மிரக்கிள் அட் திருச்சி பகுதி 4 முதல் பகுதி தந்துள்ளேன். தொடர்ந்து 2வது பகுதி வருகின்றது. பகுதி 4 2வது பகுதி. இதில் என்ன விசேஷம் கேட்டல்னா, 2018 திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகள் இல்லத்துக்கு சென்று ஒரு மகாபெரிவாளோட படத்துக்கு ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிது. அந்த தம்பதிகள் காஞ்சி மடத்திலே மகாபெரிவாள்கிட்ட அத்தியந்த பக்தி உள்ள குடும்பம் அவர்கள். அந்த வீட்டுக்கு பூஜை பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். அப்போ என்ன எனக்கு இதில் அதிசயம் கிடைக்க போகிறது, இதனால் மகாபெரிவா இந்த இடத்துல பூஜை பண்ண அனுகிரகம் பண்ணினாங்கிறதே மிகப்பெரிய அனுகிரகம், அனுகிரகத்துக்குள் அனுகிரகம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய அதிசயம் இன்றைக்கி நடந்தது. இந்த 2018 நான் மகாபெரிவாளுக்காக நாங்கள் எல்லாருமா சேர்ந்து படத்துக்கு அலங்காரம் பண்ணி அன்றைக்கி பூஜையெல்லாம் பண்ணின்னு இருக்கோம். அப்போ பூஜை தொடங்க நேரத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மையார் என் கையிலே 2 சின்ன ஒரு இதை தந்தா. என்னென்னா ஒரு பாதுகை அப்படி கொடுத்தா. அது அந்த பாதுகையை கையில் எடுத்துட்டு அந்த பூஜையில் மகாபெரிவா படத்து முன்னாடி இந்த 2 பாதுகையும் வச்சுடுங்கோ அப்படின்னா. அது ஒரு 2 இன்ச்சுக்குள்ளே இருக்கும் அது, அந்த மாதிரி பாதுகை. அதை உடனே மகாபெரிவாளோட படத்தில் வச்சுட்டு நான் பூஜையை ஆரம்பிச்சுட்டேன். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாரத்தியெல்லாம் காமிச்சிட்டு, மகாஹாரத்தியெல்லாம் காமிச்சிட்டு, மங்கள தீபமெல்லாம் காமிச்சிட்டு எல்லாரும் நாங்கள் எல்லோரும் அன்றைக்கி அவங்களுடைய இல்லத்தில் வரக்கூடிய பக்தாளுக்கெல்லாம் அன்றைக்கி அதிதி போஜனம் பண்ணியிருந்தா. ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தா. எங்களுக்கும் அந்த பூஜையில் கலந்துன்றது ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் பூஜை ஆரம்பிக்கும்போது இப்படி ஒரு அற்புதமான ஒரு பாதுகை என் கையில் கொடுத்தேளே, நான் அதை வச்சு பூஜை பண்ணிவிட்டேன். இது சாயரட்ச வரைக்கும் இருக்கட்டும், திருப்பியும் மகாதீபாரணம் பண்ணினதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் யதாஸ்தானம் பண்ணலாம் அப்படின்னு. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் பக்தாலாம் ஒன்றா உட்காந்து பேசின்னு இருந்தோம். அப்போ அந்த அம்மா சொன்னால், இந்த பாதுகையினுடைய விசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாதுகை எனக்கு கிடச்சி 1-2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுத்து. நான் இதை வாங்கின உடனே மகாபெரிவா பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பேழைக்குள்ளே வச்சுட்டேன். அது எனக்கு காஞ்சி மடத்துலேருந்து எனக்கு கிடச்சிது. அது எனக்கு பிரசாதமாக கிடச்சிது. அதை நான் உடனே எடுத்துன்னு பிரதிஷ்டை பண்ணிவிட்டேன். எனக்கு அதில் என்ன எழுதியிருக்கு என்ன விவரம் ஒன்றுமே தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புக்கு படித்தேன். அதில் எனக்கு இந்த விஷயம் கிடச்சிது அப்படின்னு அந்த அம்மா ஆரம்பிக்கிறா. என்னங்கிறது தான் இப்போ அற்புதமாக வெளியில் வர்றது. அதாவது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட 4வது பகுதி 1 சொன்னேன். திருவிடைமருதூரில் மகாபெரிவா மகாலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி வேத பாடசாலையில் அதில் ஒரு கரம் வெளியில் வர்றது மாதிரி அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அதில் அத்வைதம் சத்தியம் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி மகாபெரிவா சங்கல்பம் பண்ணி அமைச்சான்னு சொன்னேன். கும்பாபிஷேகம்லாம் பண்ணினான்னு சொன்னேன். அப்போ மகாபெரிவா அங்கே இருக்கிறவாளை கூப்பிட்டு ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். ஒரு கட்டளை என்னென்னா, உடனடியாக மிகச்சிறந்த ஒரு பொற்கொல்லனை அழைத்து வரும்படி கூறுகின்றார். என்ன விஷயம்னா, மகாபெரிவா 108 ஜோடி அந்த மாதிரி வெள்ளியில் பாதுகை பண்ண சொல்கிறார். அது என்ன அளவு இருக்கணும், எப்படி இருக்கணும், எவ்வளோ அழகாக பண்ணணும், எல்லாமே பெரிவா தெளிவாக சொல்லிவிட்றா. அதில் என்ன விசேஷம்னா, அந்த பாதுகையில் சமஸ்கிருதத்திலே எழுத சொல்கிறார். அத்வைதம் ஒரு பாதுகையில், சத்தியம் என்பது இன்னொரு பாதுகையில். 2 ஒரு சேர படிக்கும்போது அந்த எழுத்து தெளிவாக தெரியுமாறு அதில் பொறிக்குமாறு சொன்னார். பெரிவாளே எல்லாம் அது எப்படி எழுதணும் என்ன ஏது எல்லாம் சொல்லிவிட்டார். அதே மாதிரி 108 பாதுகை தயாராயிற்று. அத்வைதம் சத்தியம் என்று அதில் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மாதிரி ஆன உடனே அந்த பாதுகையை ஒரு ஜோடியாக எடுத்து அதை ரொம்ப சிறப்பாக அதை ஒரு தனித்தனியாக அதை கட்டி அந்த 108 பாதுகையும் மகாபெரிவா
தான் யாத்ரா மேற்கொள்ளும்போது திருவிடைமருதூரில் இருந்து அதை உடனடியாக சங்கர மடத்திலே காஞ்சிபுரத்திலே கொடுக்குமாறு சொல்லிவிட்டு அவர் வந்து எப்பவும் போல் யாத்திரை கிளம்பிவிட்டார். அந்த மகாபெரிவா சொல்லி மிக அற்புதமாக செய்யப்பட்ட அந்த பாதுகையை வந்து காஞ்சி மடத்துக்கு கொண்டு பத்திரமா சேர்த்துவிட்டா. அதை எப்போ எடுக்கணும், எத்தனை வருஷம் கழித்து எடுக்கணும், ஏறக்குறைய பல வருஷம், அதாவது 40 வருஷம் கழித்து தான் பெரிவா எடுக்கணும்னு சொன்னாங்கிறதெல்லாம் எனக்கு அந்த அம்மையார் சொன்னால். அதுக்கப்புறம்தான் அதை பிரித்து பார்க்குறேன். அதுக்குள்ளே இந்த மாதிரி வந்து பாதுகை இருக்குது. அதில் அத்வைதம் சத்தியம்னு இருக்குது. அது யாராருக்கு கிடைக்கிறதோ அவள் பெரிய பாக்கியசாலி. அதில் ஒரு ஜோடி தான் இந்த தம்பதிகளுக்கு, திருச்சியில் இருக்கிற தம்பதிகளுக்கு கிடைச்சது. அதை தான் என் கையில் கொடுத்து அவள் பூஜை பண்ண சொன்னாள். நானும் வச்சு பூஜை பண்ணிட்டேன். அதை வந்து நான் படித்து பார்க்கல. அத்வைதம் சத்தியம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அவர்கள் சொன்னதுக்கப்புறமா அந்த பாதுகையை கையில் உள்ளங்கையில் வச்சு பார்க்குறேன். அதில் வந்து அத்வைதம் சத்தியம்னு சமஸ்கிருதத்தில் மிக அழகாக எழுதியிருக்கு. அன்றைக்கி வந்து அந்த மகாபெரிவா அனுகிரகத்தினாலே அன்றைக்கி உண்டாக்கப்பட்ட அந்த பாதுகையினுடைய ஒரு ஜோடி வந்து அந்த திவ்ய தம்பதிகளுக்கு கிடச்சிது. அந்த கிடைச்ச அந்த பாதுகையை வந்து அன்றைக்கி பூஜை பண்ணக்கூடிய ஒரு பெரிய அனுகிரகம் கிடச்சிது. அதை அன்றைக்கி தரிசிப்பதற்காகத்தான், இந்த கதையை வந்து நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் மகாபெரிவா வந்து இந்த பூஜையை வந்து எனக்கு திருச்சியில் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை அருளினார் என்பதை நான் தெரிவித்து கொள்கின்றேன். இது ஒரு பெரிய ஒரு அனுகிரகம். இது அது வந்து நான் வந்து சாதாரணமாக பூஜை பண்ணிட்டு வந்திருந்தேன்னா எனக்கு தெரியாது. அவர்கள் அந்த பாதுகையை கையில் கொடுத்ததுனால தான் இவ்வளோ விஷயங்கள் எனக்கு அன்றைக்கி தெரிஞ்சுது. அப்போ அந்த அத்வைதம் சத்தியம்னு மகாபெரிவா அனுகிரகம் பண்ணின அந்த பாதுகையை வந்து பூஜை பண்ணணும். அன்றைக்கி மகாபெரிவாளுடைய படத்துக்கு கீழே அந்த பாதுகையை வச்சு பூஜை பண்ணணும்னா எப்பேற்பட்ட பாக்கியம். எனக்கு கிடைச்ச சந்தோஷத்தை நான் எப்படி உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்க முடியும்? எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் இதை. இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் எவ்வளவு ஆனந்தப்படுவேள் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன். அந்த 2018 பண்ண பூஜையை வந்து என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது. அன்றைக்கி அவ்வளோ பேர் வந்து அந்த பூஜையை பார்த்து ஆனந்த பரவசப்பட்டா. அத்தனை பக்தாளுக்கும் அன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து நாங்கள் போஜனம் பண்ணினது வந்து ரொம்ப அந்த சொல்லுவா இல்லையா ஆதிசங்கர பகவத்பாதாள், சத்சங்க தான் நிச்சங்கம் அப்படின்னு சொல்லுவாள். அன்றைக்கி அத்தனை பேரும் பக்தாள்லாம் ஒன்று சேர்ந்தது. மகாபெரிவாளோட அனுகிரகத்தை நாங்கள்லாம் அன்றைக்கி திளைத்தது வந்து எனக்கு பெரிய பாக்கியம். இந்த பரமானந்தத்தை உங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். தொடர்ந்து மகாபெரிவா மிரக்கிள் வந்து தொடர்ந்து உங்களோடு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு பெரிவா கொடுக்குறா. இது வந்து 4வது பகுதி 1, 2 வரிசையாக கேட்கணும் அப்படின்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கொள்கின்றேன். மகாபெரிவா சரணம்.